மின்னலே மின்னலே என் கண்ணிலே நெஞ்சிலே சொல்லடா கண்ணிலே. ஐயோ அம்மா முடியலையே. அப்பத்தா அப்பத்தா. என்னல பேராண்டி, என்னாச்சு? என்ன இந்நேரத்துக்கு போத்திக்கிட்டு படுத்திருக்க? இப்படி படுக்க மாட்டிய? என்னல ஆச்சு? ஐயோ அப்பத்தா, என்னால எந்திரிக்கவே முடியல அப்பத்தா. ரொம்ப காய்ச்சலா இருக்கு அப்பத்தா, முடியல. என்னது காய்ச்சலா? இலை இம்படி நேரம் நல்லா தினமில்ல இருந்த. இப்ப கூட சின்னவன் வந்தானே, 2 பேரும் கூட பேசி சிரிச்சுக்கிட்டு நல்லா தினமில்ல உட்காந்துருந்த. அவன் போனது திடீர்னு எப்படில காய்ச்சல் வரும்? ஐயோ அப்பத்தா, நல்லா தான் இருந்தேன் அப்பத்தா. ஆனா திடீர்னு ரொம்ப காய்ச்சல் அடிக்குது அப்பத்தா. காய்ச்சல் என்ன சொல்லிட்டா வரும்? ஐயோ என்னால முடியல அப்பத்தா. அட இது என்னல கூட்டா இருக்கு? குளிர் காய்ச்சல் கேள்விப்பட்டிருக்கேன், இது என்னமில்ல திடீர் காய்ச்சல்? அப்பதா அது இப்ப உள்ள காய்ச்சல் எல்லாம் அப்படிதான் அப்பதா, திடீர்னு தான் வரும். ஐயோ என்னால முடியலையே. ஐயோ சரி, என்னமோ ரொம்ப காய்ச்சலும் முடியலங்கிற. இருளே, நான் போய் கசாயம் போட்டு கொண்டாரேன். ஐயோ கசாயமா? ஐயோ அப்பதா, எனக்கு கசாயம் எல்லாம் ஒண்ணும் வேணாம் அப்பதா. நீ என்ன பண்றேன்னா, கையிலுக்கு போனை போட்டு எனக்கு ரொம்ப காய்ச்சல் அடிக்குது, ரொம்ப முடியாம கிடக்குறேன்னு சொல்லி கொஞ்சம் வர சொல்ல அப்பதா. என்னது, கையில போன போட்டு வர சொல்லவா? எலி அவ வந்து என்னல செய்வா? எனக்கு நாள கசாயம் போட தெரியும், ஆனா அவளுக்கு கசாயம் மாதிரி சாம்பார் தினமில்ல வைக்க தெரியும். அதை வச்சு என்ன செய்ய? இரு, நானே உனக்கு கசாயத்தை போட்டு எடுத்துட்டு வரேன். அதுக்கு எதுக்கு அவ? ஐயோ அப்பதா, உன்னோட கசாயம் எல்லாம் ஒண்ணு எனக்கு வேணாம். அதுவும் இல்லாம இந்த காலத்து காய்ச்சல் எல்லாம் கசாயத்துக்கு எல்லாம் சரியாவாது அப்பதா, மருந்து சாப்பிட்டாதான் சரியாகும். அட என்னமில்லே சொல்ற? சரி, இந்த காலத்து காய்ச்சல் எல்லாம் கசாயத்துக்கு சரியா போவது, மருந்து தான் சாப்பிடணும்னா சரி. இப்ப என்ன, உனக்கு மருந்து தானே வேணும்? இரு, சின்னவனுக்கு போன போட்டு மருந்து வாங்கிட்டு வர சொன்னா அவன் வாங்கிட்டு வர போறான். இரு சொல்றேன். ஐயோ அப்பதா, அவெல்லாம் ஒன்னும் வரமாட்டான் அப்பதா. ஏமில்லையா, அவன் எப்படி வராம இருப்பான்? இப்பதானே அவன் போனா, அதுலயும் உனக்கு காய்ச்சல் சொன்னா அவன் எப்படி வராம இருப்பான்? ஐயோ வரமாட்டான் அப்பதா. ஏமில்லே வரமாட்டான்? ஏன்னா ஐடியா கொடுத்ததே அவன் தானே. என்னது? ஐயோ அது வந்து அவன் ஒரு அவசர வேலையா போயிருக்கா அப்பதா, அவன்லாம் வரமாட்டான் அப்பதா. அவசர வேலையா போயிருக்கானா? சரி, அவன் வரலைன்னா என்ன, நம்ம சைலகனோட வீட்டுக்காரே டாக்டர் தானே. இரு, அவருக்கு போன போட்டு வர சொல்றேன். ஐயோ அவருக்கு போன போட்டு வர சொல்றியா? அவரு வந்தா காய்ச்சல் இல்ல, என் கதையா முடிஞ்சிருமே. ஐயோ அப்பதா, அவரெல்லாம் பெரிய டாக்டர் அப்பதா, அவரெல்லாம் ஆஸ்பத்திரியில பிஸியா இருப்பாரு. அவர் ஏன் இப்படி காய்ச்சலுக்கெல்லாம் கூப்பிட்டு யாராவது தொல்லை பண்ணுவாங்களா? ஐயோ என்னலே, நீ யார கூப்பிடுறேன்னு சொன்னாலும் வேணா வேணாங்கிற. அப்புறம் இப்ப என்னதாமலே செய்ய சொல்ற என்ன? ஐயோ அப்பதா, காய்ச்சலுக்கு மருந்து வாங்கணும் அப்பதா. என்னால முடியல. உனக்கு இந்த மருந்தெல்லாம் வாங்க தெரியாதுல்ல, அதுக்கு தான் சொல்றேன். கையலுக்கு போன பண்ணி வர சொல்லு. அவகிட்ட நான் எனக்கு என்னெல்லாம் ஆகுதுன்னு சொன்னேன்னா அவ அதுக்கு தகுந்த மாதிரி போய் மருந்து வாங்கிட்டு வருவா. ஓ அப்படியா? சரிலே. ஆனா அவதான் உன்கிட்ட கோவப்பட்டுக்கிட்டு போயிட்டாளே. இனி இப்ப உனக்கு காய்ச்சல் கூப்பிட்டா மட்டும் அவ வருவாளே? அது தெரியல அப்பதா. எதுக்கும் நீ என்ன பண்ணு, கையலுக்கு போன் பண்ணி எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, ரொம்ப காய்ச்சலா இருக்கு, உடம்பெல்லாம் நெருப்பா கொதிக்குது, எவ்வளவு கூப்பிட்டாலும் எந்திரிக்கவே மாட்டேங்கிறான், கண்ணை கூட திறக்க மாட்டேங்கிறான், நீ கொஞ்சம் வந்து பாருமான்னு கூப்பிடு. என்னதான் என் மேல கோவம் இருந்தாலும் எனக்கு ரொம்ப முடியலன்னா என்னை பார்க்க வந்தாலும் வருவா. நீ சொல்றதும் சரிதான். என்னதான் புருஷன் மேல கோவம் இருந்தாலும், புருஷனுக்கு உடம்பு முடியாம கிடக்குறான்னு சொன்னா எந்த பொண்ணுக்கா இருந்தாலும் மனசுல கொஞ்சம் பதட்டம் இருக்கத்தான் செய்யும். வந்தாலும் வருவா. நான் கூப்பிட்டு பாக்கல. சரியப்பதா, நீ போய் சீக்கிரமா போன போட்டவளை வர சொல்லப்பதா. என்னால முடியல. ஐயோ என்னலே இது இப்படி இருமிட்டு கிடக்க? ஐயோ ரொம்ப முடியலையாட்டிருக்கேன் என் பேரனுக்கு. இருளே, இப்பவே நான் அவளுக்கு போன போட்டு வர சொல்றேன். அப்பாடா, எப்படியோ அப்பதாவ நம்ப வச்சு கையலுக்கு போனை போட்டு எனக்கு காய்ச்சல்னு சொல்லி வர சொல்லியாச்சு. ஆனா இப்ப அப்பதான் போன் பண்ணி எனக்கு ரொம்ப முடியலன்னு சொன்னா கையில் வருவாளா?
இது அப்பத்தா நம்பர் ஆச்சே. அப்பத்தா இதுக்கு ஃபோன் பண்றாங்க. ஹலோ அப்பத்தா. எம்மாடி மருமவளே, என் பேரனுக்கு ரொம்ப உடம்புக்கு முடியல, ஒரே காய்ச்சலா கிடக்கு, உடம்பெல்லாம் நெருப்பா கொதிக்குதுடி. என்னது, சக்திக்கு காய்ச்சலா? என்ன அப்பத்தா சொல்றீங்க? ஐயோ ஆமட்டி மருமவளே, காலையில இருந்து ஒரே காய்ச்சல், உடம்பெல்லாம் நெருப்பா கொதிக்குது, பெட்ல இருந்து எந்திரிக்க கூட இல்ல. நானும் பேராண்டி பேராண்டின்னு கூப்பிட்டு பார்த்துட்டேன், கண்ணை கூட திறக்க மாட்டீங்க ஆண்டி. ஐயோ என்ன அப்பத்தா சொல்றீங்க? கண்ணை கூட திறக்க மாட்டீங்களாரா? ஏய், 2 பேரும் உள்ள பந்து விளையாடிட்டு இருக்கீங்க. வீட்டுக்குள்ள பந்து விளையாட கூடாது, வெளிய தான் விளையாடணும்னு சொல்லிருக்கேன்ல. 2 பேரும் பந்து தூக்கிட்டு வெளிய போங்க. சரிம்மா. டேய் டிங்கு, பாரு நம்ம வெளிய போய் விளையாடுவோம். ஐயோ ஆமட்டி மருமவளே, காலையில பிடிச்ச ஒரே காய்ச்சலா கிடக்கு, உடம்பெல்லாம் நெருப்பா கொதிக்குது. காய்ச்சல் அடிச்சா கூட பரவாயில்ல, ஆனா கூப்பிட்டா எந்திக்கவும் மாட்டேங்கிறான், கண்ணை கூட முழிச்சு பார்க்க மாட்டேங்க. அதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இந்த காலையில இருந்து பச்சை தண்ணி கூட பல்ல படல, அப்படியே கண்ணை மூடி படுத்து கிடக்கா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குட்டி மருமவளே. ஐயோ என்ன அப்பத்தா சொல்றீங்க? அவரோட ஃப்ரெண்ட் இருப்பாரே, அவருக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டு ஹாஸ்பிடலுக்கு எங்கயாவது கூட்டிட்டு போக சொல்லலாம்ல. ஐயோ அவனை கூப்பிட்டேன், கிடைக்கலட்டி மருமவளே. அவன் ஏதோ அவசர வேலையா போயிருக்கானா. இப்ப இங்க யாரும் இல்ல, எனக்கு வேற இந்த ஊர்லயும் ஒன்னும் தெரியாது, ஆஸ்பத்திரி எப்படி மருந்து வாங்கணும் எனக்கு ஒன்னும் தெரியாதுட்டி மருமவளே. என் பேர வேற முடியாம கிடக்கா, இப்ப உதவிக்கு யார கூப்பிடுறதுன்னு தெரியல. நீ கொஞ்சம் வாட்டி மருமவளே, வந்து என்னன்னு பாரு. என் பேர படுத்து கிடக்கிறத பார்த்தாலே எனக்கு பயமா இருக்குட்டி மருமவளே. ஐயோ அப்பத்தா, நானா? ஆமாட்டி மருமவளே, உன்னை விட்டு அப்புறம் வேற யார கூப்பிடுறதுன்னு எனக்கு தெரியல. நீ படிச்ச பிள்ளை தானே, வந்து என்ன எதுட்டு பார்த்து மருந்து ஏதாவது வாங்கிட்டு வந்து கொடுப்பீல்ல. கொஞ்சம் வாட்டி மருமவளே, வந்து என்னன்னு பாரு. அது அப்பத்தா நான் எப்படி? ஐயோ அவன் வேற கூப்பிட்டா கண்ணை கூட திறக்க மாட்டேங்காட்டி மருமவளே. கொஞ்சம் சீக்கிரமா வந்துரு, என்ன நான் போன வைக்க. ஐயோ அப்பத்தா, என்ன கையில சக்தி தம்பிக்கு உடம்பு சரியில்லையா? ஐயோ ஆமாம்மா, அவருக்கு ரொம்ப காய்ச்சல் அடிக்குதான். அப்பத்தா கூப்பிட்டு சொன்னாங்க, கொஞ்சம் என்னன்னு வந்து பார்க்க சொல்றாங்கம்மா. அடக்கடவுளே, உடம்பு முடியலனா பாவம் சக்தி தம்பி தனியா என்ன பண்ணும்? அப்பத்தாக்கு வேற வயசாகுது, அவங்க ஒழுங்கா பாத்துக்கவும் முடியாதே. ஆமாம்மா, அதுலயும் கூப்பிட்டா கண்ணை கூட திறக்க மாட்டேங்கிறாருன்னு சொல்றாங்க. என்னாச்சுன்னு தெரியலம்மா. ஐயோ என்னடி சொல்ற? கண்ணை கூட திறக்க மாட்டேங்கிறாரா? அப்ப அந்த அளவுக்கு ரொம்ப முடியாம போயிருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம்மா. அம்மா, நீங்க போய் என்னன்னு பாத்துட்டு வரீங்களா? நான் பாத்துட்டு வரவா? ஏன், உன் புருஷன் தானே, நீ போய் என்ன எதுன்னு பார்க்க மாட்டியா? அம்மா அது ஓ, அதான் நேத்தே நீங்க எனக்கு புருஷனும் கிடையாது, நான் உங்களுக்கு பொண்டாட்டியும் கிடையாது, நம்ம 2 பேத்துக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லி அனுப்பி வச்சிட்டியே. அப்புறம் இந்த தம்பிக்கு காய்ச்சல் வந்தா என்ன, உடம்பு முடியலனா என்ன, கண்ணை திறக்கலனா என்ன, இனி என்னன்னா உனக்கு என்னல்ல? இல்ல நான் கூட புருஷன் மேல என்னதான் கோவம் இருந்தாலும், புருஷன் கூட சண்டை போட்டாலும், புருஷனுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா ஐயோ அம்மானு கிடந்து துடிக்கிறது தானே பொண்ணுங்க மனசு. அப்படி நீயும் சக்தி தம்பிக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லவும் என் புருஷனுக்கு என்னாச்சோ ஏதாச்சுன்னு பதறி அடிச்சுக்கிட்டு ஓடிடுவியோன்னு நினைச்சேன். ஆனா பரவாயில்லம்மா, அங்க உன் புருஷனுக்கு என்னானாலும் பரவாயில்ல, ஆனா நான் பிடிச்ச முயலுக்கு தான் 3 காலு, நான் எடுத்த முடிவுல நான் உறுதியா தான் இருப்பேன்னு உட்காந்துருக்க பாத்தியா, ரொம்ப நல்லா இருக்கு. அதான் இதுக்கப்புறம் அந்த தம்பியை வேண்டான்னு முடிவே பண்ணிட்டியே, இனிப்ப அந்த தம்பிக்கு என்னன்னா உனக்கு என்ன? இனிப்ப அந்த தம்பிக்கு எவ்வளவு முடியலனாலும் உனக்கு என்ன? நீ எப்படியும் பார்க்க போறது இல்ல. இல்ல புருஷனே இல்லைன்னு முடிவு பண்ணிட்ட, அப்புறம் உனக்கு என்ன கவலை? யாரு கூப்பிட்டாலும் போனை எடுக்க வேண்டாம், அந்த போனை தூக்கி தூர போட்டுட்டு நீ உன் வேலையை பாருமா. அப்பதான் கையில் கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கோம். கையில் இப்ப வந்தாலும் வந்துருவா, நம்ம கண்ணை மூடி படுத்துக்குவோம், அப்பதான் நமக்கு உடம்பு சரியில்லைன்னு நம்புவா. ஐயோ பாவம், என் பேரன் இப்படி உடம்பு முடியாம படுத்து கிடக்கானே. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால கூட நல்லா இருந்தாம்மா, திடீர்னு இப்படி திடீர் காய்ச்சல் வந்துருமா. சரி நீ என்ன செய்ய, காலம் அப்படி கிடக்கு. அந்த காலத்துல எல்லாம் எப்பவாதுதாம்மா குளிர் காய்ச்சல் வரும், ஆனா இந்த காலத்துல எல்லாருக்கும் திடீர் காய்ச்சல் வந்துருதுமா. அது சொல்லி என்னது செய்ய, இந்த காலத்து பிள்ளைங்க சாப்பிடுற சாப்பாட்டுல ஒரு சத்தும் இல்லை, அதான் இப்படி உடம்புக்கு நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாம தொட்டதுக்கெல்லாம் காய்ச்சல் வந்துருதுமா. கசாயம் வச்சு தரேன்னு சொன்னா அதையும் வேண்டான்னு சொல்லிட்டான். இனி என்ன செய்ய, அந்த பிள்ளை வந்து மருந்து வாங்கி கொடுக்குற வரைக்கும் இனி உடம்பெல்லாம் நெருப்பா கொதிக்குதுன்னு சொன்னா அப்படியாவா போட்டு வைக்க முடியும்? இந்த ஈர துணியை கொஞ்சம் நெத்தியில வச்சாலாவது உடம்பு சூடாவது கொஞ்சம் குறையும், வச்சு விடுவோம். என்னம்மா அது, உடம்பு நெருப்பா கொதிக்குதுன்னு சொன்னா தொட்டு பார்த்தா ஒரு சூட்டையும் காணோம், அப்படியே சிலி சிலின்னு பச்சை தண்ணி ஆட்டம் கிடக்கு. அப்ப நம்ம பேரனுக்கு வந்திருக்கிறது குளிர் காய்ச்சலோ திடீர் காய்ச்சலோ இல்லம்மா, காதல் காய்ச்சலாட்டு இருக்கு. படவா ராஸ்கோல்,
பொண்டாட்டிய வீட்டுக்கு வர வைக்கிறதுக்காண்டி காய்ச்சல் அடிக்குது, உடம்பு நெருப்பா கொதிக்குது, கண்ணே திறக்க முடியல, எந்திக்கவே முடியலன்னு என்னமா அளந்து விட்டாமா. ஊர்ல ஒரு பையன் என்ன ஏமாத்த முடியாது, கடைசியில காய்ச்சல் அடிக்குதுன்னு போய் சொல்லி என்னையவே ஏமாத்தி போட்டானே. நானும் இந்த பையன் சொல்றதை நம்பி இந்த பையலுக்கு உண்மையாவே உடம்பு முடியலையாட்டிருக்குன்ட்டு ஒரு நிமிஷம் வருத்தப்பட்டுட்டேனம்மா. என்னம்மா நாடகம் போட்டு என்ன ஏமாத்திருக்கான். சரி சரி பரவாயில்ல, பொண்டாட்டிய சமாதானம் பண்றதுக்கு தான் இப்படி எல்லாம் நாடகம் போட்டிருக்கான், போட்டுட்டு போகட்டும். அப்படியாவது அந்த பிள்ளை சமாதானமாயி வந்து இவன் கூட சேர்ந்துட்டா சந்தோஷம்தான். பாவம் இவனை எத்தனை காலத்துக்கு ஒத்தையா கடந்து கஷ்டப்பட்டுட்டு கிடப்பான். ஏதோ இவன் சொன்னதை கேட்டுக்கிட்டு அந்த பிள்ளைகிட்ட உடம்பு முடியல, கண்ணே திறக்க மாட்டேங்கிறான்லாம் போன போட்டு சொல்லியாச்சு. எப்படியும் அவளால அங்க இருக்க முடியாது, மனசு கேட்காம ஓடிக்கிட்டு வருவா. வந்து பார்த்து அப்படியே சமாதானம் ஆயிட்டா பரவாயில்ல. ஐயோ ஏட்டி மருமகளே வந்துட்டியாட்டி, எங்க உன் புருஷ மேல உள்ள கோபத்துல வராம போயிருவியோன்னு நினைச்சிட்டேன். கையல் வந்துட்டாளா? ஹை ஜாலி. இங்க பாரு டீ மருமகளே, என் பேரன எப்படி பேச்சு மூச்சு இல்லாம கண்ணு கூட திறக்காம படுத்து கிடக்காண்டு. எப்படி எல்லாம் ஓடி ஆடி திரிஞ்ச பையன் ஒரு நேரத்துல வீட்டுல ஒதுங்கி நிக்க மாட்டான். ஆனா இப்போ கண்ணு கூட திறக்காம இந்த படுக்கையை விட்டு எந்திரிக்காம படுத்து கிடக்காம பாரு டீ மருமகளே. என்னடா இது, அப்பத்தா கொடுத்த காசை விட அதிகமா நடிக்குது. சரி பரவாயில்ல, அதுவும் நல்லதுக்கு தான். அப்படியாவது கையில் மனசு மாறுறாளான்னு பாப்போம். இவன் இப்படி கூப்பிட்டா எந்திரிக்காம படுத்து கிடக்குமோ எனக்கு ரொம்ப பயமா வந்துச்சுடி மருமவளே. அதான் உனக்கு போன போட்டு கூப்பிட்டேன். நீதான் படிச்ச பிள்ளையாச்சு, உனக்கு ஏதாவது தெரியுமே. சரி நீதான் வந்துட்டியே, என்ன எதுன்னு பாருட்டி மருமவளே, நான் வெளியே இருக்கேன். சக்தி, உங்களுக்கு என்னாச்சு சக்தி? சக்தி கண்ணை திறந்து பாருங்க சக்தி. டேய் கண்ணை திறந்துடாதுடா, சரியாயிட்டோன்னு நினைச்சிட்டு அப்படியே போனாலும் போயிருவா. சக்தி என்ன சக்தி கண்ணையே திறக்க மாட்டேங்கிறீங்க? உங்களுக்கு என்ன சக்தி ஆச்சு? நான் கையில் வந்திருக்கேன் சக்தி, கண்ணை திறந்து பாருங்க சக்தி. ஐயோ அழறாளே, அழுதாலும் பரவாயில்ல, உடனே கண்ணை திறந்துட்டோம்னா நமக்கு ரொம்ப முடியலன்னு நம்ப மாட்டா. சக்தி என்ன இவர் கண்ணையே திறக்க மாட்டேங்கிறாரு? சக்தி என்ன சக்தி ஆச்சு உங்களுக்கு? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சக்தி, கண்ணை திறந்து பாருங்க. ஐயா பக்கத்துல வந்துட்டா, ஆனா உடனே கண்ணை திறக்கலாமா? திறந்தா நம்புவாளா? சக்தி என்ன மன்னிச்சிருங்க சக்தி, என்னாலதான் உங்களுக்கு இந்த நிலைமை. நான் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன், அதனாலதான் உங்களுக்கு இப்படி ஆயிருக்கு. உங்களுக்கு எனக்கு எவ்வளவு பிடிக்கும்னு எனக்கு தெரியும் சக்தி, அதை விட அதிகமா எனக்கு உங்களை பிடிக்கும் சக்தி. அதனாலதான் நீங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் சக்தி நான் இப்படி ஒரு முடிவு எடுத்தேன். ஆனா நான் எடுத்த முடிவால உங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை வரும் நான் நினைச்சு பார்க்கல சக்தி. என்னாலதான் உங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு. நான் மட்டும் உங்களை கஷ்டப்படுத்தாம இருந்திருந்தா உங்களுக்கு இப்படி எல்லாம் ஆயிருக்காதுல்ல சக்தி. எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். ஐயோ நான் இப்ப என்ன பண்ணுவேன்? சக்தி கண்ணை திறந்து பாருங்க சக்தி, நீங்க கண்ணை கூட திறக்க மாட்டேங்கிறீங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சக்தி. உங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாது சக்தி. ஐயோ கடவுளே, இப்ப அவர் கண்ணை முழிக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும்னு தெரியலையே. நீ ஒன்னும் பண்ண வேண்டாம் கையல், நீ என்னை விட்டு போகாம இருந்தா போதும். சக்தி உங்களுக்கு ஒண்ணும் இல்லையே? எனக்கு ஒன்னும் இல்ல கையல், நான் நல்லா தான் இருக்கேன். எனக்கு ஏதாவது ஒண்ணுனா துடிக்கிறதுக்கு இப்படி ஒரு பொண்டாட்டி இருக்கும்போது எனக்கு என்ன கையல் ஆயிடும்? என்னமோ உனக்கும் எனக்கும் இடையில எதுவுமே இல்ல, நீங்க இல்லாம நான் இருந்துருவேன், இதுக்கப்புறம் என்ன தொல்லை பண்ணாதீங்க, உங்க வாழ்க்கையை பார்த்துட்டு போங்கன்னு சொன்னேன். அப்புறம் எதுக்கு கையல் எனக்கு உடம்பு சரியில்லைன்னு இப்படி துடிச்சு போய் ஓடி வந்த? உன்னை பொறுத்த வரைக்கும் நான் உன் புருஷன் இல்ல தானே, எவனோ ஒருத்தன் தானே. எவனோ ஒருத்தனுக்கு உடம்பு சரியில்லைன்னா நீ எதுக்கு இவ்வளவு வருத்தப்படுற? எதுக்கு இவ்வளவு அழுத? எனக்கு காய்ச்சல்னு சொன்னதுக்கே என்னை விட்டு இருக்க முடியாம இப்படி ஓடி வந்திருக்கியே, அப்புறம் எப்படி கையில் வாழ்க்கை பூரா எனக்கு என்னன்னாலும் பரவாயில்லன்னு என்னை விட்டு இருப்ப? இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க கண்ணு முழிக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும்னு கேட்டு அழுதியே, அப்பவே உனக்கு புரியல உன்னால என்னை விட்டு இருக்க முடியாதுன்னு? இப்பவாவது புரிஞ்சுக்கோ கையல், அந்த ஜோசியர் இல்ல அந்த கடவுளே வந்து சொன்னாலும் உன்னால என்னை விட்டு இருக்க முடியாது. இப்படி என்ன பிரிஞ்சு நீயும் ஒன்ன பிரிஞ்சு நானும் செத்து செத்து வாழறதுக்கு ஒரு நாள் வாழ்ந்தாலும் ரெண்டு பேரும் ஒன்னா சந்தோஷமா வாழ்ந்துட்டு செத்துடலாமே கையல். நிழல் போல நானும் நடை போட நீயும் தொடர்கின்ற சொந்தம் நெடுங்கால பந்தம். கடல் வானம் கூட நிறம் மாறக்கூடும், மனம் கொண்ட பாசம் தடமாறிடாது. நான் வாழும் வாழ்வே உனக்காகத்தானே, நாள் தோறும் நெஞ்சில் நான் ஏந்தும் தேனே, என்னாலும் சங்கீதம் சந்தோஷமே. வாய் பேசிடும்
புல்லாங்குழல் நீதான் ஒரு பூவின் மடல். உங்களுக்கு அப்போ உடம்புக்கு எதுவும் இல்லையா? உங்களுக்கு காய்ச்சல் அப்பதான் ஃபோன் பண்ணி வர சொன்னாங்க. காய்ச்சல் இல்ல கையல், காயம். நீ என்னை விட்டுட்டு போனதுனால என் மனசுல ஏற்பட்ட காயம். அதை சரி பண்றதுக்கு நீ தானே வரணும். அதான் எனக்கு காய்ச்சல்னு உன்னை வர வைக்கிறதுக்காக அப்பத்தா கிட்ட போய் சொன்னேன். அப்போ உங்களுக்கு உடம்புக்கு எதுவும் இல்ல, நீங்க நல்லா தான் இருக்கீங்க. என்ன வர வைக்கிறதுக்காக காய்ச்சல்னு போய் சொல்லிருக்கீங்க. நானும் அதை நம்பிட்டு உங்களுக்கு என்னாச்சோ ஏதாச்சும் பதறி அடிச்சுக்கிட்டு ஓடி வந்திருக்கேன். உங்களை போய் நம்பிட்டு இங்க வந்த பாருங்க, என்ன சொல்லணும்? நான் போறேன். ஐயோ இல்ல கையல், இல்ல கையல், நான் பொய்யெல்லாம் சொல்லல. உண்மையாவே எனக்கு காய்ச்சல் கையல். ஐயோ அம்மா முடியலையே. சக்தி, இப்ப கூட நடிக்கிறீங்க பாருங்க உங்களை. ஏய், அப்புறம் நான் வேற என்ன தாண்டி பண்றது? எனக்கு காய்ச்சல் வந்தாதான் உனக்கு காதல் வருது. அப்புறம் நான் நடிக்காம என்ன பண்றது? அதுக்குன்னு என்ன போய் சொல்லி ஏமாத்துவீங்களா? உங்களை என்ன பண்ணணும் தெரியுமா? ஏய் இரு கையல், நீ இதை என்ன வேணாலும் பண்ணு. ஆனா அது என் கூட இருந்து பண்ணு. என்னை விட்டுட்டு மட்டும் போயிடாத கையல். ஏன்னா இப்போ உன்னை வர வைக்கிறதுக்காக தான் கண்ணு முழிக்காத மாதிரி நடிச்சேன். ஆனா நீ என்னை விட்டுட்டு போயிட்டேனா அப்புறம் அது உண்மையாயிடும் கையல். இதுக்கு மேலேயும் என்னை விட்டுட்டு போகணுமா என் கூட இருக்கணுமான்னு நீயே முடிவு பண்ணு கையல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாப்பா உங்களை